ஒரே மாதிரி மாடலில் ஆரி ஒர்க்கில் 2-3 ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி கொடி டிசைன் ஆர்டர் எடுத்திருந்தோம்ல, அதுலேயே 2 திருப்பி ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ எப்பவும் போல் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணுறது இல்லை பால் பின் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இதில் பண்ணியிருந்தேன். உங்களையும் நிறைய பேருக்கு ஆரி ஒர்க் சூப்பராக போட தெரியுது, ஆனால் ட்ரேசிங் பண்ண தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ட்ரேசிங்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொடி டிசைன் வரைஞ்சிருக்கேன்ல, இதை கிளாத்தில் போட்டால் தான் அதுக்கு மேலே நம்ம ஆரி ஒர்க் போட முடியும். ஸோ கிளாத்தில் வரைய தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் கிளாஸ் மட்டும் நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பின்னிங் மிஷினோட வேலை என்ன அப்படின்னா, இது ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுரும். நம்ம வரைஞ்ச இடத்துக்குலாம் ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம சாப்பா பவுடர் இருக்குல்ல, ட்ரேசிங் பவுடர், அதை மட்டும் தூவி விட்டாலே போதும். நம்ம வரைஞ்சிருக்க கொடி டிசைன் டேரெக்டாக அப்படியே கிளாத்தில் போயிடும். ஸோ ஒரே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வருன்றப்போ நீங்கள் இந்த ட்ரிக்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங்கில் எல்லா ட்ரிக் அண்ட் டெக்னிக்ஸும் வெறும் 49 ரூபா பேமெண்ட்டுக்கு படிக்கணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணுறது, ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணுறது, கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பின்னிங் மிஷின் முதற்கொண்டு யூஸ் பண்ணுற ட்ரிக் எல்லாத்தையும் சூப்பராக சொல்லிக் கொடுப்பேன்.